ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பழச்செடிகள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. அதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய பழச்செடி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்குங்க. ஏஆர் கார்டன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மிதிப்பாகலுங்க. மிதிப்பாகலும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடி வந்து ஏற்றுறதுக்கு நம்ம அந்த மேலே வச்சோம்னா பீக்கங்காய் கொடிக்கு பாலினேஷன் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால இது தனியாக கொண்டாந்து வச்சுக்கோங்க. மிதிப்பாகலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடி தோட்டத்தில் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பரா வந்து கொடி ஏறுது பாருங்க. வெயில்லயே வச்சு வளர்த்துறோங்க எல்லாத்தையுமே. இந்த பீட்ரூட் கொய்யா வந்து எடுத்துடலான்னு தாங்க இருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்து என்ன நம்ம ஆட்டரு குடுத்து, செக்கப் பண்ணி குடுத்து எல்லாம் ரெடி பண்ணுங்க. அப்படி இருந்துமே பூ கொட்டிடுச்சுங்க. இந்த செடிய வந்து எடுத்துறதுக்கு தாங்க இருக்கேன். வேற பழச்செடி தாங்க வாங்கி வைக்கணும். இந்த வாட்டர் ஆப்பிளும் அதே மாரி தாங்க. எடுத்துடலாம் தாங்க இருக்கேன். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காயும் உதிர்ந்துருச்சுங்க. காய் வந்து புடிக்கல. இதனுடைய செடியுமே எடுத்துட்டு வேற பழச்செடி காயோடயே வாங்கிட்டு வந்து வச்சிடலான்ட்டு இருக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெமனுங்க. பரவாயில்லைங்க. லெமன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய சைஸாவும் ஆகுது. காய் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க. உதிராத நிக்குது. பாருங்க. கொத்தா காய் எப்படி வச்சுட்டு போகுது பாருங்க. இந்த ரகம் வந்து வித்தியாசமான ரகமா இருக்குதுங்க. அதாவது காய் பாருங்க. இந்த மாரி நான் எந்த லெமன் செடியும் நான் பார்த்தது இல்லைங்க. ஆனா இது பாருங்க. லைனா கொத்தா காய் வச்சுட்டு போகுது பாருங்க. பரவாயில்லைங்க. இதுவுமே நல்ல ரகம் தான் போல இருக்குதுங்க. பாருங்க. சட்டை வந்து நல்லா துளிருதுங்க. நம்ம வந்து முட்டை கரைசல் குடுத்த பின்னாடி உங்களுக்கு வீடியோ இப்பதாங்க எடுக்கிறேன். போன வாரம் முட்டை கரைசல் குடுத்ததுங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. செடிங்க வந்து எல்லாமே சூப்பரா வளருதுங்க. சீத்தா செடினா போடு போடுன்னு போடுதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நிறைய மொட்டுங்க. அதாவது எடுக்கிறதெல்லாம் நல்லா மொட்டுங்க இது. பாருங்க நல்லா மொட்டு பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா அழகா வச்சுட்டு வருதுங்க. பாருங்க. தண்ணி ஊத்தும்போது கொஞ்சமா காய வந்து இடிச்சிட்டுங்க. அது என்னன்னா காம்பு புட்டுக்குச்சுங்க. டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். பார்க்கலாம் நிக்குதான்னு. தண்ணி ஊத்தும்போது நம்மளுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அதாவது காய தடுக்கக்கூடாது, பூவ தடுக்கக்கூடாது. அந்த மாரிலாம் நம்ம வந்து பார்த்து தான் ஊத்துறதா இருக்குதுங்க. சூப்பரா பாருங்க வளருது. எவ்வளோ ஹைட் வளர்ந்துருச்சு பாருங்க சீத்தா செடி. உங்களுக்கு முட்டை கரைசல் குடுக்கும்போது இவ்வளோ ஹைட் இல்லைங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செடி நல்லா தள தள தளன்னு எவ்வளோ சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. நெறைய மொட்டு இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குங்குமவாட்டுங்க. குங்குமவாட்டும் பார்த்தீங்கன்னா, காய் பாருங்க. பூ எடுத்ததெல்லாம் காயா மாறிடுச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பரா காய்க்குது பாருங்க. இது ஆனா கீழ உதிராதுங்க காய். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வலுவா இருக்குதுங்க செடி. அதனால பார்த்தீங்கன்னா, பூலாம் உதிர்றது இல்லைங்க இது. நல்லா இதுவும் பாருங்க குரோத் ஆகுது பாருங்க. செடி வந்து குரோத் ஆனாவே போதுன்ற மாரி இருக்குதுங்க எனக்கு. காய் குடுக்கறத விட நல்லா குரோத் ஆகி நல்லா செடி வந்து பார்த்தீங்கன்னா, தளதளன்னு இருந்தாவே போதுன்னு இருக்குதுங்க. இந்த வெயில்ல இத காப்பாத்துறது அவ்வளோ ஒரு இதா இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொழிஞ்சுக்காங்க. 2 பழம் இருந்ததுங்க. 2 பழமும் பறிச்சுட்டுங்க. சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட்டு. பரவாயில்லைங்க. இத வளர்த்தி 2 பழம் அருமையா சாப்பிட்டுங்க. ஒரு மன திருப்தின்னு சொல்லலாங்க. கொழிஞ்சு பழம் வந்து நம்மளுடைய மாடி தோட்டத்துல வளர்த்தி சாப்பிடுறது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. பாருங்க குக்குமாட் பாருங்க. கொணா வரைக்கும் காய் வச்சுட்டு போயிருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இலையும் ஒரே கலரா இருக்குதுங்க, காயும் ஒரே இதா இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு வந்து என்னால பிரிச்சு காட்ட முடியலைங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகட்டுங்க உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெத்தில ஆரஞ்சுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, நெறைய பாருங்க பிஞ்சு. எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மொட்டாயிடுதுங்க. அதாவது இந்த வெயில்லயும் முட்டை கரைசல் குடுத்து, என்னுடைய பழச்செடிங்க ஒண்ணும் ஆகலைங்க. நல்லா தள தளன்னு வளருது. காயும் பெருசா ஊறி இருக்குது பாருங்க. குரோத்தும் ஆவுது பாருங்க. அததான் உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா நம்ப நம்ப என்ன பண்ணாலும், நீங்க ஃபாலோ பண்றதுனால, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. வெயில்ல இத செய்யலாமா? அத செய்யலாமான்னு யோசிக்கிறத விட, செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்றேங்க. இது வந்து சாத்துக்குடிங்க. இதுல ஒரு பிஞ்சு இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா, அது கொட்டிடுச்சுங்க. அதாவது முட்டை கரைசல் குடுக்காததுக்கு முன்னாடியே கொட்டிடுச்சுங்க அது. அது என்னான்னு தெரியலைங்க. எப்பவுமே இது கொட்டாதுங்க. பூ எடுத்தா காயா மாறிடும். ஆனா இந்த முறை தான் என்னவோ கொட்டிடுச்சுங்க. வெயிலுக்கு தாங்கலையா என்னான்னு தெரியலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டுமே பாருங்க, சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க. எந்த செடியுமே ஒண்ணும் ஆகலைங்க. நல்லா இருக்குது. என்ன ஒண்ணு இப்போ கொஞ்சம் வெயில் ஓவரா காயுதுங்க. பகல் பூரா பார்த்தீங்கன்னா, சும்மா வெயில் என்னமா அடிக்குதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, செரிப்பழம். செரிப்பழம் பார்த்தீங்கன்னா, நல்லா
பெரிய செடி ஆயிடுச்சுங்க. பெரிய செடியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண் பூ எது, பெண் பூ எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் வாங்க. அத தான் உங்களுக்கு வீடியோல நான் சொல்றேன்னு சொன்னதுங்க. இந்த மாரி பழச்செடிய ஒட்டி பூ வந்தா இது காயா ஆயிடுங்க. இது வந்து பெண் பூங்க. அதுவே பாருங்க, இந்த பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் பூங்க. இது வந்து பாருங்க, நல்லா ஹைட்டா தொளவா காம்பு வருது பாருங்க. தொளவா காம்பு வந்து இந்த மாரி பூ வச்சுச்சுன்னா, இது வந்து காய ஆகாதுங்க. இது வந்து ஆண் பூங்க. நம்ப பழச்செடிலயுமே ஆண் பூ வருதுங்க, பெண் பூவும் வருதுங்க. இது வந்து நம்ம கவனிச்சோம்னா தெரியுங்க. ஏன்னா, இந்த காம்பு வந்து நீளமா வந்து பூ வச்சுச்சுன்னா, இது வந்து காயா ஆகறதில்லைங்க. அதுவே காம்பு வந்து குட்டியா வச்சு, அதிலயே வந்து உங்களுக்கு பூ வந்துச்சுன்னா, அது வந்து பெண் பூவுங்க. அது காயா மாறுதுங்க. இது வந்து நான் வந்து இந்த சீசன்ல நான் உணர்ந்ததுங்க அது. எப்படி நானு சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து வாங்க சப்போட்டா செடில தாங்க அத கண்டுபிடிச்சேன். வாங்க காட்டுறேன். பாருங்க, இந்த சப்போட்டா செடில வந்து தாங்க அத நான் கண்டுபிடிச்சதே. இது பார்த்தீங்கன்னா, இத பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டியா காம்பு இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, காயா மாறிடுதுங்க. ஆனா, இந்த மாரி நீளமா காய வைக்கிற பூ வந்து பார்த்தீங்கன்னா, காயா மாறுறதில்லைங்க. இது வந்து உதிர்ந்து போயிடுதுங்க, இந்த பூவு. இதுதாங்க அந்த சப்போட்டா செடில நான் கண்டுபிடிச்சது. இங்க பாருங்க. சப்போட்டா செடில நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, இதுதாங்க. இந்த பழச்செடில இப்படியும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சதுங்க இது. ஏன்னா, இதுல 2 செடி வச்சிருக்கிறேங்க சப்போட்டா செடி. இதுல பார்த்தீங்கன்னா பாருங்க, காஞ்சு போனத காட்டுறேன் வாங்க. இத பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பூராமே நீள நீளமா தாங்க பூ இருந்தது. பாருங்க அப்படியே எப்படி காஞ்சு போய் கொட்டுது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீளம் நீளமா வச்சிருங்க பூவு. நான் அதுக்குன்னு சரி என்னடா இது டிஃப்ரெண்ட்டா பூ வைக்கிதேன்னு பார்த்தேங்க. அது என்னன்னா பூரா ஆண் பூவுங்க. இங்க பாருங்க. இதுலயுமே ஆண் பூ பாருங்க. இன்னுமே இருக்குது பாருங்க ஆண் பூவு. இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெண் பூவும் வருதுங்க, ஆண் பூவும் வருதுங்க. இந்த மாரி ஹைட்டா வந்தாவே நம்மளுக்கு வந்து இது காய் ஆகாதுங்க. அதனால தான் சப்போட்டா செடிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பூ உதிர்வு பிரச்சனை வரதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணங்க. நீளமா பூ வரக்கூடாதுங்க. அதாவது இந்த மாரி நீளமா வரக்கூடாதுங்க. குட்டியா வந்தா மட்டும் தாங்க காய் வைக்கிது. பாருங்க இது காயா மாறி இருக்குது பாருங்க. இது குட்டியா இருக்குதுங்க காம்பு. இந்த மாரி குட்டியா இருந்துச்சுன்னா காயா மாறுதுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, காயா மாற மாட்டேன்துங்க. இதுதான் பழச்செடில நான் கண்டுபிடிச்ச விஷயங்க. அத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேங்க. அத தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா, நீங்க பழச்செடில வந்து பார்த்தீங்கன்னா, பூ வைக்குதுங்க, காயா மாறல அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இத வந்து கவனிங்க. நீங்க பழச்செடில வந்து நீங்க கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த டிப்ஸுங்க. கொய்யா செடிலாம் ஒண்ணும் அதுல அந்த மாரி வரதில்லைங்க. கொய்யா செடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பூ வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காயா மாறிடுதுங்க. அது வந்து நான் இதுவரைக்கும் பார்க்கலைங்க. ஆண் பூவ பார்க்கல. சப்போட்டா செடிக்கும் பார்த்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்தா, செர்ரி பழத்துக்கு பார்த்துருக்குறேங்க. 2மே பார்த்தீங்கன்னா, ஆண் பூ வருதுங்க. பாருங்க காய் பார்த்தீங்கன்னா, லெமனு பறிக்கிறதுக்கு ரெடியா இருக்குதுங்க. காய் விழுந்துருச்சு. அதாவது பறிக்கிறதுக்கு நான் தேவைக்கிற அளவுக்கு பறிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. அது என்னன்னா, தொட்ட உடனே விழுந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேங்க. கொத்து பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க கொத்து. அப்படியே வளைச்சு கட்டி விட்டுட்டுருக்குறேங்க. கீழ விழுந்துட்டா என்ன பண்றதுன்ட்டு கட்டி விட்டுட்டுருக்குறேங்க. அகத்திக்கீரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வளர்ந்து வருதுங்க. நல்லா ஹைட் ஆயிடுச்சுங்க. அதிலயே பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் அகத்தி செடிங்க இது. இது நான் விதை போட்டு வளர்த்துனதுங்க. என்கிட்ட இந்த விதை இருக்குதுங்க. வெள்ளையிலயும் இருக்குது, பிங்க்லயும் இருக்குதுங்க அகத்திக்கீரை. விதை போட்டு வளர்த்துனதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கரும்பு முருங்கைங்க. கரும்பு முருங்கையும் பாருங்க அப்படியே தள தளன்னு எப்படி வளருது பாருங்க. அப்படியே வெயிலுக்கு தாங்கலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் முருங்கைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டி வச்சிருக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா, கருப்பு நாவலுங்க. கருப்பு நாவலும் பார்த்தீங்கன்னா, இப்ப முட்டை கரைசல் குடுத்த பின்னாடி உங்களுக்கு குரோத் பாருங்க எப்படி ஆயிருக்குது. எதுவுமே எந்த செடியுமே ஒண்ணும் ஆகலைங்க. எல்லாமே நல்லா குரோத் ஆவுதுங்க. பாருங்க. அடுத்து இளம்பேச்சு இளந்தக்காங்க. என்ன அழகா வளருது பாருங்க. சூப்பரா போடுது போடுதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா வளருதுங்க. சின்ன தொட்டி தாங்க. 20 லிட்டர் பைப்பில் தான் வச்சிருக்கேன். வளர்ந்த பின்னாடி அப்புறம் மாத்திக்கலாம்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அத்திப்பழங்க. அத்திப்பழமும் சூப்பரா பழுத்துட்டு வருதுங்க. ஒவ்வொன்னா பறிச்சுட்டு தாங்க வரேன். நல்லா குரோத் ஆகுது பாருங்க. காய் பாருங்க. சூப்பரா வச்சுட்டு போகுது பாருங்க. பழச்செடியும் நான் வந்து கேர் எடுக்கிறேங்க. அதுக்கும் கேர் குடுக்குறேங்க. ஏன்னா, இதுவுமே நல்லா நம்மளுக்கு பழம் குடுக்குதுங்க. பழம் குடுக்கும்போது நம்ம கவனிக்கணும். கவனிச்சா தாங்க அது நல்லா பலன் குடுக்கும்.
அதனால பழச்செடியுமே எனக்கு வந்து காய்ச்செடி மாதிரி தாங்க. அதுக்குமே எஃபெக்ட் கொடுக்குறேங்க. இதுக்கு தாங்க ஒன்றுமே ட்ரம்மு வாங்கி மாற்ற முடியல. ஏன்னா இதுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு மாற்றுற அளவுக்கு டைம் இல்லை. வாங்கி இந்த சீசனில் மாற்றிடுவோங்க. எப்படினாலும் டைமை ஒதுக்கியாவது மாற்றிடணுங்க. அப்போ தான் ஒரு பெரிய அறுவடை இழந்த காய் எடுக்க முடியுங்க. பாருங்க நல்லா குரோத் ஆகுது பாருங்க. சூப்பராக பாருங்க தழைஞ்சு எவ்வளோ ஆகிட்டு போகுது. பிஞ்சு பாருங்க. இது எனி டைம் உங்களுக்கு காய் பூவு எடுத்துகிட்டே இருக்குங்க. பாருங்க பிஞ்சு பாருங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு காய் கொடுத்துட்டே இருக்குங்க அது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவலுங்க. வெள்ளை நாவல் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு முடிச்சிருச்சுங்க. வந்து பூ பழம் எல்லாமே காலியாக விட்டதுங்க. இதுக்கு மேலே இது வந்து குரோத் ஆகணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணே போட்டு நான் ரப்பலைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இலைத்தலை தாங்க போட்டு விட்ருக்கேன். காய்கறி வேஸ்ட்டு இது மட்டும்தாங்க இதுக்கு உரமாக கொடுக்குறேன். வேறு எதுவுமே இதுக்கு வந்து கொடுக்கறது இல்லைங்க. மண் போட்டு மேடு ஏற்றக்கூடாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலைங்க. சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. பிரிஞ்சி இலையும் பாருங்க என்ன அருமையாக வளர்ந்து வருது பாருங்க. எல்லாமே முட்டை கரைசல் கொடுத்துதாங்க. எந்த செடியும் ஒன்றும் ஆகலைங்க. நல்லா குரோத் ஆகிருக்குது. வெள்ளை கொய்யா பாருங்க எவ்வளோ சூப்பராக தலை இருக்குது பாருங்க. வெள்ளை கொய்யா அருமையாக இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரிங்க. இதில் பாருங்க பருப்பு கீரை அப்படியே எப்படி தலைன்னு இருக்குது. ஒன்றும் கீரைக்கெல்லாம் பஞ்சன்றதே கிடையாதுங்க என்னுடைய மாடி தோட்டத்தில். கீரை வந்து எனி டைம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. நானும் கீரை எழுத்துன்னு கீரை தாங்க அதிகமாக சமைக்கிற மாதிரி இருக்குது. பிளாக்பெரியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தளைஞ்சு அருமையாக வளருதுங்க. பாருங்க நல்லா பக்க செடிலாம் நல்லா பாருங்க எப்படி தலையுது பாருங்க. இந்த வருஷம் தாங்க புதுசாக நான் வச்சு வளர்த்தி கொண்டு வரேன். பார்க்கலாம் காய் எப்படி வைக்குதுன்னு தெரியலிங்க. காய் வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுவோங்க. பாருங்க நல்லா ஹைட்டாக ஆயிடுச்சுங்க செடி. இது நல்லா கொடி மாதிரி கொக்கி மாதிரி இருக்குதுங்க முள். பார்க்கலாம் இது பழம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க. ப்ளூபெர்ரி செடி ஒன்று வாங்கி வச்சுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு செடியாக வந்துடுச்சுங்க ஆன்லைனில். இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கி செடி வச்சாலும் கொஞ்சம் ஏமாந்துடுதுங்க. நர்சரியில் வந்து அந்த செடி கிடைக்க மாட்டேங்குதுங்க ப்ளூபெர்ரி. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாக்பெர்ரி இருக்குது, மல்பெர்ரி இருக்குதுங்க. மல்பெரியும் கட்டிங்ஸ் நிறைய பேர் கேட்டே தான் இருக்கீங்க, கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க பாருங்கள். விதையும் இருக்குது, பழச்செடிகளுடைய கட்டிங்ஸும் இருக்குது. கோக்கா கட்டிங்ஸு, அப்புறம் கொடி உரளை, இந்த மாதிரி மஞ்சள் ஐட்டங்க, கிழங்கு ஐட்டங்க, அந்த மாதிரி இது எல்லாமே முளைப்பாடே சூப்பராக இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யாங்க. பீட்ரூட் கொய்யா நம்ம நட்டதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகுது பாருங்க. காய் பாருங்க நல்லா குரோத் ஆகுதுங்க. பரவாயில்ல. 2 செடி வச்சிருக்கிறேங்க. இதுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் பிரச்சனை வருதுன்றதுக்கு வேண்டிய 2 செடி வச்சிருக்கிறேங்க. 2 செடியுமே பாருங்க இந்த சின்ன சட்டிலே பார்த்தீங்கன்னா 3 அரும்பு வருதுங்க. பாருங்க அரும்பு எடுக்க பார்க்குது பாருங்க. இந்த மாதிரி பரவாயில்லைங்க. வாங்கி வச்ச பீட்ரூட் செடியுமே நல்லா வளருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீத்தா செடிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருச்சு, எடுத்தது கொட்டிருச்சுங்க. இது நல்லா பெரிய செடி ஆயிடுச்சு பாருங்க. இதுவுமே பார்க்கலாம், இன்னும் திருப்பி பூ எடுக்குதான்னு பார்க்கணுங்க. சூப்பராக வளருது பாருங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வாட்டர் ஆப்பிளும் இந்த பீட்ரூட் கொய்யாவை மட்டும்தாங்க எடுத்துடலான்ட்டு இருக்கேன். மற்றதெல்லாம் வளர்த்துறது தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் அப்படி தொங்குது பாருங்க. காய் வந்து பறிக்க வேணுன்ற போது பறிச்சுக்கலானே விட்டுட்டுங்க. இதுவும் பாருங்க நல்லா பழுத்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 லிட்டர் ட்ரம்மு கொடுத்துட்டுருக்குறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக பழம் கொடுக்குறேங்க. பாருங்க 2 பழம் அருமையாக பறிச்சிருக்கிறோம் பாருங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுனால விலைவாசி என்ன விற்கிதுன்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த லெமன்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தா எப்படி காய்க்குது பாருங்க. அடுத்த இளம் பேச்சுங்க இதெல்லாம் இளம் பிட்டு. இதுவும் அப்படிதாங்க. எனி டைம் உங்களுக்கு வந்து பூ எடுத்து காய் வச்சுட்டே இருக்குதுங்க. அந்த மாதிரி ரகம் தாங்க இதுவுமே. என்ன ஒன்று நிறைய முள்ளுங்க. தொட்டா போச்சுங்க அப்படியே குத்தி விட்டுருது.
இந்த செடி அதனாலே நான் வந்து சரியா தொடுறதே இல்லைங்க. இந்த அளவுக்கு காய் பாருங்க என்ன வெயிட்டா இருக்குது 3 காய். சரிங்க. பழச்செடி ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்றேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.